வெல்கம் டு Yazhi'sKitchen. இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். இதுக்கு மட்டர் வச்சு தான் பண்ண போகிறோம். மட்டர் டைஸ்னு பேர். நான் இந்த கிண்ணத்துக்கு ஒரு அரை கிண்ண அளவுக்கு நான் மட்டர் எடுத்துருக்கிறேன். இதை 1-2 மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு 1-2 ஒரு ஓட்டு ஓட்டினாலே எல்லாம் அப்படியே உதிர்ந்துடும். லேசாக மட்டரோடு இப்படி இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டிருக்கிறேன். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச எண்ணெய், கடுகு, ஜீரகம், பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு மிளகாயை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த கப்புக்கு 1 கிண்ண அளவுக்கு நான் ரவை எடுக்க போகிறேன். அப்போ இந்த 1 கிண்ண அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கு இந்த மட்டரை சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த ஒரு கப் அளவுக்கு ரவையை போடுறேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ ரவை இது கொஞ்சம் ஆறின உடனே நல்லா கொஞ்சம் கயிற்று நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி வச்சு லேசாக இதை உருட்டணும். அதை எந்த ஒரு இதுக்கு கொஞ்சம் இவ்வளோ தடியாக வர அளவுக்கு. இப்போ இதை கட் பண்ணணும். ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். இதில் ஒன்றா போட்டுடலாம். போட்ட உடனே கிளற வேண்டாம். லேசாக போல் அமுக்கி விட்டுட்டு போட்ட உடனே கிளறணும் அப்படின்னா எல்லாம் பிரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து லேசாக இது பண்ணலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன்.